சிநேகிதன். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதர்கள் எல்லா காலத்திலும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சகோதர சிநேகம் நித்தியமானது. மெய்யான சிநேகம் உள்ளவர்கள் எப்போதுமே சிநேகிதராகவே இருப்பார்கள். சிநேகிதத்தில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. மாய்மாலம் உள்ளவர்கள் தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப சிநேகிதராய் இருப்பார்கள். ஒரு சில சிநேகிதர்கள் கோடை காலத்தில் பிரிந்து போய் விடுவார்கள். குளிர்காலத்தில் மறுபடியும் சிநேகிதராகி விடுவார்கள். இவர்களிடத்தில் உண்மையான சிநேகம் இல்லை. நம்முடைய சிநேகிதர்களின் குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களிடத்தில் உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அதிகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் தெய்வீக ஞானமும் கிருபையும் அதிகமாய் நிரம்பி இருக்கும். அவர்களிடத்தில் சரீர பிரகாரமான அழகு குறைவுபட்டிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் அழகுள்ளவர்களாய் இருப்பார்கள். நாம் வெளித்தோற்றத்தை பார்த்து சிநேகிக்காமல் அவர்களுடைய மெய்யான உள்ளான சுபாவத்தை பார்த்து சிநேகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு மெய்யான சிநேகிதர். அவர் நம்மிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். ரோமர் 8:35-38 வரை. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒருவருக்கு இடுக்கணும் இக்கட்டும் பாடுகளும் வேதனைகளும் வரும்போது அவருடைய சிநேகிதன் அவருக்கு உதவியாய் இருப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உதவியாயும் ஒத்தாசையாயும் இருக்க வேண்டும். தன்னுடைய சகோதரருக்கோ சகோதரிக்கோ இடுக்கண் வரும்போது உதவி செய்ய முன்வர வேண்டும். மெய்யான சிநேகிதன் உடன் பிறந்த சகோதரனைப் போல இருக்கிறான். நீடிய சிநேகம் உள்ளவர்கள் ஆபிரகாம், யோசேப்பு, மோசே, யோனத்தான், பர்சில்லாள், அகிகாம், ஏபேத் மெலேக்கு, பவுல், பர்னமா, எப்பாப்பிரோத்தீத்து.